ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லவங்களே. 24/7 அன்சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பரபரப்பா. அதாவது நேத்து இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுலே ஷாபுத்ரி போட்டு பார்வதி தான் படிப்பேன் ஓவர் சீன் போட்டுருது விக்ரம் விக்கல்ஸும். ஆனா சபரிக்கு தான் வந்து கிடைச்சது. இந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் நைட் ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்து ரொம்ப அழகா கவுண்டர் கொடுத்து சூப்பரா கொண்டு போயிருந்தாரு அந்த டிக்கெட் 2 ஃபினாலே டாஸ்க்கு. ஸோ அதனால அந்த டாஸ்க் லெட்டர் படிச்சு முடிச்சோன்னு வந்தாங்க. ஸோ அதை இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட்ல. ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அந்த சுபிக்ஷாக்கு நல்ல அந்த ஸ்விம்மர்ல நல்ல அந்த பவர் இந்த ஸ்டெமினாக்கு. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் ஐஸ் அதை ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தான். ஸோ ஐஸ் பெட்டியில் இருக்கிற அது மாதிரி தான் ஆயிடுச்சு அரோரா. ஆனாலும் நல்ல நற்குணங்கள் வந்து எப்படியே வெளிப்பட்டுச்சு. சுபிக்ஷா பிக் பாஸ் சொன்ன உடனே கீழே இறங்குன்னு சொல்லி அந்த மொமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு ஃபிளாட் ஆகி. ஆனால் உண்மையிலே சபரி தான். அவன் வந்து ரம்யாக்கும் இதெல்லாம் பண்ணா எந்த பாகுபாடும் இல்லாம. அவனோட நேச்சரே ரொம்ப நல்ல நேச்சர். ஆனால் என்ன பண்றது, இந்த வாத்து மேலான் ரம்யா கனி இவங்க டீம்லாம் வந்ததுனால அவன் டோட்டலா வந்து அவுட் ஆயிட்டான். எல்லாருக்கிட்டையும் ரொம்பவும் செரிஷிங்கா பாசமா இப்படிதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்தது சபரி தான். விக்ரம் விக்கல்ஸ் நடுவில் அவ எழுந்திருச்சு கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய வெஞ்சன்ஸ் தான். ஸோ சுபிக்ஷாக்கு இதுல பாராட்டக்கூடிய விஷயம் தான் இல்லன்னு சொல்ல. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்து இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதையே வந்து ட்ரம்ப் கார்டை வச்சு பண்றதுதான் தப்பு. விக்ரம் விக்கல்ஸ் போட்டது ஃபுல்லுமே டிராமான்னு தெரியும். அந்த டிராமா வச்சுட்டு இவர் வந்து பார்வதியோட எப்படி ஒரு கூட்டணி பாருங்க. ரெண்டுமே வந்து 1 நம்பர், ஒரு டீமான் ஒரு டெவில். இது ரெண்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுது இந்த திவ்யா விஷயத்தை வச்சுட்டு. அதே மாதிரி எப்படினாலும் விஜேஎஸ் இந்த விஷயத்தை கேட்க போறது கிடையாது. அந்த ஜெயில் மேட்ரு அது ஏற்கனவே ஒரு குப்பை மேட்ரு. அது பார்வதி வந்து க்ளோஷர் கொடுக்காததுன்றதை வந்து வாங்கணும் அப்படின்றது உண்மையிலே அரோரா பெரிய புண்ணியம் வந்து கமருதீனுக்கு பண்ணியிருக்காதான் உண்மை. ஸோ இதை வந்து ஜென்யூனா பாக்குறவங்களும் தெரியும் பியூர் சோல் யாரு. இதுல வந்து பக்காவா எல்லாத்தையுமே ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா அது வந்து பார்வதிலாம் டவுட்டே கிடையாது. அன்டவுட்லி அது ஒன்றும் பெரிய தியாக செம்மல் அது இது லவ்ல விழுந்துட்டு இப்போ வந்து அந்த வந்து லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் எதுவுமே ஏங்க அது டோட்டலாவே வந்து தாய்லாந்துல மசாஜ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சன் அது. அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்ப சாண்ட்ராவோட வேற செஞ்சுச்சா ஒட்டு கேட்கிற வேலை எதுக்குமே நீ வந்து பாலிஷ்டா பேசாத, இவங்களுக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா பேசாத, இதான் பின்னாடி பேசுன்னு ரெண்டும் சேர்ந்து பேக் பைட் பண்றது. இப்ப பார்த்தாலும் கமருதீன என்ன வந்து சாண்ட்ரா குட்டி தோத்துட்டியான்னு கேட்டுட்டான் கமருதீன. என்ன தப்பு, சாண்ட்ரா குட்டி கொட்டு அதை வந்து வேற ஒரு விதர்ப்பமா பேசுறது. விக்ரம் விக்கல்ஸோட உட்காந்து அடுக்கடுக்கா வந்து இந்த அம்மாவோட பராக்கிரமங்களும் தற்பெருமையும் அவங்க அம்மா வந்து என்ன தற்பெருமை பெண்ணிச்சோ அதே மாதிரி என்ன பாரு அழகா பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ தற்பெருமை பேசுதுங்க இந்த பார்வதி. நான் இப்படி பண்ணியிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். அப்படின்னா உன தோல்வியே உன்னால ஒத்துக்க முடியாது. நான் ஷூ போட்டிருந்தா 3 மணி நேரம் நின்று இருப்பேன். இருக்கிற அத்திகா சைஸுக்கும் இதனால தான் உன்னை பத்தி நிறைய பேச தோணுது. நீ பண்ற அலப்பறைக்கும் ரகடா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா, இது என்ன பழக்கம்? நீ எவ்வளவு கேவலமா நார்மலைஸ் பண்றது தெரியுமா சொசைட்டில. உள்ள ஒரு இன்னர் போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த ஷர்ட்டை கட்டி விட ஷர்ட் பட்டன் எல்லாம் கட்டி விட்டுட்டு திரியுது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ வந்து கேவலமா பண்ணிட்டு இருக்க. இதுக்கு நான் இப்படிதான் அப்படின்னு சொசைட்டில சொல்ற அரோரா வந்து 1000 மடங்கு தேவலை. இந்த ஆப்பச்சட்டி வாய் பார்வை பத்தி பேசக்கூடாது நினைச்சாலும் அதுவாய் அடங்க மாட்டேங்குங்க. அவ்வளோக்குள்ள பேசுங்க. இந்த மாதிரி உள்ள இவங்களோட சேனல்லே அவ்வளோக்குள்ள இந்த மாதிரி நான்வெஜ் ரிவ்யூ பண்ணி சாப்பிட்டுலாம் போட்டுருக்காங்க. இங்க வந்து நான்வெஜ் தொட மாட்டேன் நடிக்கிறதும் இங்க வந்து வேலை செய்யாம இன்னைக்கு வேலை எதுவும் செய்யல. கமருதீன் தான் மொத்த வேலையும் செஞ்சது. ஒன்னு கத்துறது இல்லைன்னா அழுகே வராம அழுது நடிக்கிறது தாங்க டிராமா குயினோட வேலையை. உண்மையிலே வினோத்துக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோ நல்ல டேலண்ட்டுங்க. அவர் வந்து நாய் குலைக்கல பிக் பாஸ் அது மாதிரியும் அப்படியே குலைச்சாருங்க ஒரு செகண்டுக்கு. சூப்பரா இருந்ததுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறவங்க உள்ள இருக்கிறனால இந்த மாதிரி கழிச்சடைகள்லாம் விட்டு ஒழிக்க வேண்டியதா இருக்கு. சின்ன சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.